கோவை மாவட்டத்தில எத்தன முருகன் கோவில் இருந்தாலும், இந்த கோயிலுக்கு உண்டான சிறப்பு எங்கேயுமே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய முருகன் கோயிலுக்கு தான் இப்ப நம்ம போயிட்டுருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, போற வழி எங்குமே வந்து பார்க்கறக்கு அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். அதாவது கிராமங்களுக்கு மத்தியில இந்த ரோடு போயிட்டுருக்கும். அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். போக, போக உங்களுக்கு வண்டி ஓட்டுறதே தெரியாதுங்க. 2 சைடுமே வந்து விவசாய நிலங்கள் இருக்கு. ஆடு இந்த மாரி உள்ளதெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்தில வந்து எந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்த கிடைக்குமோ, அந்த சந்தோஷம் இந்த டிராவல்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. சரி, அப்படி எந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்தில உள்ள காரவிமாடு பக்கத்தில இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில உள்ள குருந்தமலை வேலாயுத சாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். பார்க்குறதுக்கு கோயில் வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கு. அப்படியே உள்ள போனோம் கைய கழுவிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பரா இருந்தது. அப்படியே முதல்ல உள்ள போயி விநாயகர்ட்ட ஒரு உக்கிய போட்டு அப்படியே கிளம்புனோம். ஆனா அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுபோக பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் வந்து பழமையான கோயில் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த கோயில் வந்து 14வது நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த குருந்தமலை அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைய சுத்தியுமே வந்து குருந்த மரங்கள் வந்து அதிகமா இருக்கிறனால குருந்தமலை அப்படின்னு பேர் வந்திருக்குதுங்க. இதுபோக இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க. அதாவது பழனியில இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமியும் அதே மாரி இங்க இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்புமிக்க கோயில் தாங்க இந்த கோயிலு. இந்த கோயிலோட படிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 108 படிக்கட்டு இருக்குங்க. அப்படியே ஏறி போயிட்டே இருக்கலாம். போற வழி எங்குமே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி, அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு குடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அப்படியே போற வழியில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. அப்படியே அத பார்த்துட்டு மேல மலைக்கு மேல போனீங்கன்னா, அது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில இன்னொரு சிறப்பும் இருக்குதுங்க இந்த கோயில்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமான நாட்கள்ல வந்து இங்க வந்து சாமி கும்பிடுற மாரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாட்கள்னு நான் அப்புறம் சொல்றேன். அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, 21, 22, 23 ஆகிய தேதிகள்ல சூரிய ஒளி ரேகைகள் வந்து முருகர் மீது படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது குருந்தமலை முருகர் மீது படும். அந்த நேரத்தில வந்து நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா, மிகவும் சிறப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த நாட்கள பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிய கும்பிடுங்க. இதுக்கு இடையில இங்க சுனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க வள்ளி குகை, மயில் சுனை, ஆறுமுகம் சுனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு அந்த சுனையெல்லாம் பார்க்க முடியல. ஆனா கோயில சுத்தி நல்லாவே இருந்தது. சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு எழில்மிகு தோற்றம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கோயில்ல வழிபட வேண்டிய நாட்கள்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து வெள்ளி, செவ்வாய் இந்த நாட்கள்ல வந்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, அப்பதான் வந்து அதிகமான ஒரு பலன கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. அது வெள்ளி, செவ்வாயிலயுமே மாலை நேரங்கள்ல வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வெள்ளி, செவ்வாயில மாலை நேரம் வந்தீங்கன்னா, அவ்வளோ பூஜைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வெள்ளி, செவ்வா இல்ல வந்து மாலை நேரங்கள்ல வந்து சாமிய கும்பிடுங்க. முருகனோட அருள பெறுங்க. அப்படியே கும்பிட்டு வெளியில வந்தேங்க. வந்துட்டு அப்படியே மலை மேல ஏறி அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பார்க்குற வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டலா இருந்ததுங்க. அப்படியே சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கு. இதில வந்து தாமரைகள்லாம் அப்படியே போட்டு மிதக்க விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, தேரும் இருக்குது. இந்த கோயில்ல தேர் ஓடும் அப்படி மாரி சொல்லியிருக்காங்க. தேரும் இருக்கு. அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அனுமன் மலை இருக்கு. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேங்க. அதில இருக்கிற நிம்மதி எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. நீங்களும் வாங்க முருகனோட அருள பெறுங்க.